கொலக்கட்டை ஆறின பின்னாடியும் உங்களுக்கு இந்த மாதிரி லிக்விடாக கிடைக்கணும்னா நான் சொன்ன அந்த 2-3 மெத்தட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆறின பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி லிக்விடாகவே இருக்கும் தேங்காய் பால் கொலக்கட்டை. வணக்கம், மில்லட் மகாராணி மதுரையிலிருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பால் கொலக்கட்டை செய்ய போகிறேன். அது 6 நாளும் உங்களுக்கு கெட்டியாகாமல் லிக்விடாக இருக்க மாதிரி இருக்கிறது சில டிப்ஸ்கள் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 2 கப் பச்சரிசி மாவு, அதுக்கு வெல்லம் 1.5 கப் வெல்லம், அப்புறம் ஒரு அரை முடி தேங்காயை திருகி திக்கான பால், அது 200 ml பால் வர்ற அளவுக்கு திக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் துருவல் கொஞ்சம் போடணும். ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூனு. இப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் கொலக்கட்டை மாவு பிணையிறதுக்கு. அதில் கொஞ்சம் கொலக்கட்டைக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். கொலக்கட்டை சாஃப்டாக வர்றதுக்கு 1 ஸ்பூன் நெய் அதிலே தண்ணியிலே சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கொதி நிலையில் உள்ள தண்ணியை இறக்கிட்டு இந்த மாவை பவுலில் சேர்த்துக்கிறேன். சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு பிணைஞ்சிக்கிறேன். 2.25 கப்பு வரைக்கும் தேவைப்படும் தண்ணி. 2 கப் மாவுக்கு 2 கப் தண்ணி எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இது நல்லா ஆறுனதும் சின்ன சின்ன இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும். இது பூராமே இதே மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு காமிக்கிறேன். 2 சைஸாக உருட்டியாச்சு. இதை வேக வச்சுக்கிடுவோம். இது ஒரு 8 நிமிஷத்துலேருந்து 9 நிமிஷம் வரைக்கும் கூட வேகட்டும். வெந்த பிறகு பார்ப்போம். இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கிறணும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ கொலக்கட்டை வேக வச்சுட்டோம். 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு அதை கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக கலக்கி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கிறேன். இந்த வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இதை வடிகட்டி சேர்த்துக்கிடுவோம் தூசி இல்லாமல். இப்போ கொலக்கட்டை நல்லா வெந்துருச்சு. நல்லா பஞ்சாக வெந்துருச்சு. இந்த கொலக்கட்டையை நம்ம இந்த சர்க்கரை பாகில் கலந்துக்கிறணும். இந்த வெந்த கொலக்கட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு இதை நம்ம சர்க்கரை பாகில் சேர்க்கணும். சர்க்கரை பாகு நல்லா வடிகட்டி வச்சுட்டோம். அதில் இந்த வேக வச்ச கொலக்கட்டையை சேர்த்துக்கிடுவோம். இப்போ சர்க்கரை பாகும் கொலக்கட்டையும் கொதிக்கும் போது இது திக்னஸாக இருக்காது, தண்ணியாக தான் இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம அந்த மாவு கரைச்சி வச்சுருந்தோம்னா அதை சேர்க்கணும். இப்போ வெள்ளைப்பாகிலே டைரெக்டாக கொலக்கட்டையை சேர்த்தோம்னா சில சமயம் கரைஞ்சிரும். அது ஆறின பிறகு அந்த கொலக்கட்டை எடுத்து சாப்பிடும்போது கெட்டியாக இருக்கும். கெட்டியாக பொங்கல் மாதிரி இருக்கும். அதனால தான் தனியாக வேக வச்சு எடுத்துகிட்டு அதை சர்க்கரை பாகில் போட்டுட்டு அப்புறம் ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து இப்படி பால் மாதிரி கலக்கிக்கிட்டு இதை ஊற்றிக்கிட்டே கிண்டோம்னா அந்த திக்னஸ் கரெக்டாக வந்துடும். ஒரே 1 பிஞ்சு சால்ட்டு. இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த கரைச்சி ஊற்றின மாவு இப்போ கொஞ்சம் திக்காகும். ஒரு நிமிஷம் இப்படி கொதிக்க விடணும். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா திக்காயிடுச்சு. ஃபஸ்ட்டு அரை முடி தேங்காய் திக்கான பால் எடுத்தேன். அதை ஊற்றிக்கிடுவோம். அதை ஊற்றிக்கிட்டே கலந்துக்கிட்டே ஊற்றணும். இல்லைன்னா அது ஒரு இடத்துல நின்றுடும். இப்போ தேங்காய் பால் பூரா சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வச்சுக்க கூடாது. ஒரு கொதியில் தேங்காய் பூ சேர்த்துட்டு இறக்கிடுவோம். அவ்வளோதான், சுவையான பால் கொலக்கட்டை ரெடி ஆயிடும். சுவையான தேங்காய் பால் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் ஊற்றினாலும் இந்த டெக்கரேஷனுக்கு மேலே தேங்காய் பூ போடுவோம். சுவையான தேங்காய் பால் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த பால் கொலக்கட்டையை பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஆறுனாலும் காலையில் செஞ்சு சாயந்தரம் ஆனாலும் திக்காகாது. கரெக்டான டெக்ஸ்டராக எடுத்து சாப்பிட்ற பக்குவமாகவே இருக்கும். இந்த மாதிரி வேக வச்சு செய்கிறதுனால. சார் டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. பயங்கரமான டேஸ்ட்டுங்க, சூப்பர் டேஸ்ட்டு. இது சின்ன குழந்தைக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா டெய்லியும் இதை கேட்பாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்குது. இதே போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அந்த டேஸ்ட்டை பார்த்தப்பனால எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொலக்கட்டையை வேக வச்சுட்டு அப்புறமா சக்கரை பாகுல இந்த கொலக்கட்டையை போட்டு 2 ஸ்பூன் மாவை கரைச்சி இது ஊற்றி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி 6 நாளும் உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்டராகவே இருக்கும். கொலக்கட்டை ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.